அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தம்பனையில் சொன்ன மாதிரி 60 வயசுலேயும் 20 போல் ஆகலாம். அது எப்படின்னு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். இந்த புளிச்சக்கீரை கடைகள் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. எங்கள் பாட்டிக்கு பார்த்திங்கன்னா 80 வயசு. பாட்டியும் அம்மாவும் தோட்டத்தில் போய் அசால்ட்டாக வேலை செஞ்சுட்டு வருவாங்க. என்ன பாட்டி இந்த வயசுலேயும் இப்படி வேலை செய்கிற, அம்மா அதுவும் அந்த நாளில் கூட போய் வேலை செஞ்சுட்டு வராங்க, எங்களால் முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கள் பாட்டி சொன்னாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைக்கிது. அதனால் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டா எந்த வயசானாலும் நல்லா திடகாத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் இந்த புளிச்சக்கீரை சாப்பிடாதவங்க கூட எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவும் சொன்னாங்க. இப்போ இந்த புளிச்சக்கீரை வைக்கிறதுக்கு 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கட்டு கீரை தான் நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கீரை தான். இந்த கீரை பார்த்திங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இல்லை சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும், அலசி ஒரு தண்ணி வடிகிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. எனக்கு புளிச்சக்கீரை கடையில் எங்கள் பாட்டி சொல்லி கொடுக்கும்போது அதை மட்டும் சொல்லித்தராமல் புளிச்சக்கீரை சாப்பிட்டா என்னென்ன சத்துக்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பாஷையில் சொல்லி கொடுத்தாங்க எனக்கு. அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் 3 நாள் கண்டிப்பாக ரெஸ்ட்டு கொடுக்கணும். அந்த 3 நாளில் சத்தான ஆகாரம் ரொம்ப சேர்த்துக்கணும். கீரை, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, வாரத்தில் 2 நாள் புளிச்சக்கீரை, இந்த கருணைக்கிழங்கு குழம்பு இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பாட்டி இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். புளிச்சக்கீரை அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அவங்க பஸ்ஸில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அது ஒன்று மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இரும்பு சத்து நிறைய அதிகமாக இருக்கனால நம்ம உடம்பு இரும்பு மாதிரி பலம் பெறும். அதனால தான் இந்த புளிச்சக்கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த புளிச்சக்கீரையை மட்டும் வாரத்தில் 2 நாள் எடுத்துக்க கண்ணு. உனக்கு 100 வயசு ஆனாலும் உன்னோட எலும்புகள் தேயாமல் பலமாக இருக்கும். நல்லா இரும்பு மாதிரி உடம்பு என்ன வேலை செஞ்சாலும் அசையாது, திடகாத்திரமாக இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று செம்புளிச்சைன்னு சொல்லுவாங்க. செம்புளிச்சைன்னா ஒரு மாதிரி சிகப்பு கலரில் இருக்கும். அது ரொம்ப புளிக்கும், அதை சாப்பிடவே முடியாது. அதனால் இந்த க்ரீன் கலராக இருக்குல்ல, இந்த புளிச்சக்கீரையை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா புளிக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இருக்க பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர மிகப்பெரிய பிரச்சனை இடுப்பு வலி, வயிறு வலி, இந்த மாதிரி பிரச்சனை தான் சொல்கிறாங்க. இதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு டேப்லெட் எடுத்துக்கிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இது சரியான முறை கிடையாது. என்ன ரீசன்னால் இந்த வலி வருதுன்னு டாக்டர்கிட்ட கேட்டாலும் ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க, உங்களுக்கு சத்துக்கள் உடம்புல சத்துக்கள் இல்லை, அதனால் நார்மலாக வர வலியை கூட உங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதுக்கு மாற்றாக நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, அயன் கண்டென்ட்டு, கால்சியம், விட்டமின் சி அதிகமாக இருக்கிற இந்த உணவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டனாவே போதும். அது இல்லாமல் உணவில் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கணும். இது சாப்பிட்டாவே உங்கள் உடம்புல தேவையான சத்துக்கள் எல்லாமே கிடச்சிரும். நீங்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு தெரியாது. மண்பானையில் தான் நம்ம புளிச்சக்கீரை செய்கிறோம். இந்த புளிச்சக்கீரை பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா வெந்தோடனே எடுத்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பூஜை அறையில் இருக்க விளக்கை கழுவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த புளிச்சக்கீரை தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். புளிச்சக்கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, குழஞ்சி வெந்திருக்குது. இந்த மாதிரி தான் எடுக்கணும். வேகாமல் எடுத்திங்கன்னா கடையும் போது நல்லா கடைப்படாது, ஒரு மாதிரி நாராக இருக்கும். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். ஏன்னா மண்பானை சூடாக இருக்குது, கடைஞ்சோம்னா உடஞ்சாலும் உடஞ்சிடும். அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த புளிச்சக்கீரையில் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி அயன் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம் இதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. அஸ்கார்பிக் ஆசிட் அப்படிங்கிற சத்தும் அதிகமாக இருக்குது. வருமுன் காப்பதே நலம் அப்படிங்கிற மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த புளிச்சக்கீரையில். அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கிது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நமக்கு என்ன நோய் வந்தாலும், சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி என்ன காய்ச்சல் வந்தாலும் இது எளிதில் குணமாகும். இப்போ இந்த புளிச்சக்கீரை கிடைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பூண்டு 1 பூண்டு எடுத்துக்கோங்க. 4-5 வரமிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். நல்லெண்ணெய்க்கும் இந்த புளிச்சக்கீரைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயில் பூண்டு சேர்த்து வதக்கினோடனே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க வெந்தயத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிச்சக்கீரை கொஞ்சமாக புளிப்பு சுவை உடையது, அதனால் தக்காளி ஆட் பண்ணாதீங்க. பூண்டு, வெந்தயத்தூள் ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் 10-15 பல் நல்லா பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து வரமிளகாய் 4-5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கி விடுங்க.
இந்த புளிச்சக்கீரை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறனால ஹார்ட் அட்டாக் வராது, பக்கவாதம் வராமல் தடுக்குது. இந்த புளிச்சக்கீரை கடைகள் வந்து ஆந்திராவில் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. கொங்குரா சட்னி, கொங்குரா பச்சடி, கொங்குரா துவையல் அந்த மாதிரி சாப்பிடுவாங்க ஆந்திராவில். ரொம்பவே ஃபேமஸான ஒரு கீரை. ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வறுத்த கடலை நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு இது போட்டோடனே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை ஆனோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க புளிச்சக்கீரையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புளிச்சக்கீரையோட 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா கிண்டி விட்டு உடனே இறக்கி வச்சுருங்க. இறக்கிட்டு உங்கள் குழந்தைங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க அப்படின்னா இது கொடுத்து விட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட கெடாமல் இருக்கும். இயற்கையாகவே நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் சேர்க்குற உணவுகளை வந்து கெடாமல் பாதுகாக்கும். நீங்கள் வீட்டில் கடைகள் செய்யும் போது இதில் வீட்டில் தான் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிட்டு அந்த தண்ணி காஞ்சோன்னே இறக்கிடணும். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருந்தா இந்த கீரை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த புளிச்சக்கீரையோட நல்லெண்ணெய் சேர்த்து அதில் கடலைப்பருப்புலாம் சேர்க்குறோம்ல, இதோட வாசனையும் நல்லாயிருக்கும், இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாப்பிடாதவங்க கூட இந்த புளிச்சக்கீரையை கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த கீரையில் மட்டும் பார்த்திங்கன்னா உப்பு வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டதும் இறக்கி வச்சுருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் கீரை அடுப்பில் இருந்தால் கடுத்து போயிடும், சாப்பிட முடியாது. ஹிந்து பேப்பர்லேயே நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நியூஸ் வந்திருக்குதுங்க. தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் வந்து இப்போ மேக்ஸிமம் வந்து கீரையே சாப்பிட்றது இல்லையாங்க. இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் வந்து தயவு செஞ்சு வீட்டில் வாரத்தில் 2 முறையாவது கீரை செய்யுங்க. அது என்ன கீரையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு கீரை வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. ஒரு குழந்தை வந்து நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லி பாட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நல்ல உடல்நிலையாக ஆரோக்கியமாக இருக்கிறதும் இல்லாததும் அந்த வீட்டில் சமைக்கிற பெண்கள் கையில் தான் இருக்குது. அந்த பெண்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பதவியும் கொடுத்துருக்கு. கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் அந்த ஆரோக்கியத்தை வந்து யாராலையும் விலைக்கு வாங்கவே முடியாது. அது நம்ம தினம் சாப்பிட்ற உணவு முறையில் தான் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த புளிச்சக்கீரையை இறக்கி அப்படியே சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா இன்னொரு தடவை சாப்பிடாம விடவே மாட்டேங்க. பிடிக்காதவங்க கூட வாங்கி சாப்பிடுவீங்க. மிக 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 அதிகமான இரும்பு சத்து உள்ளது இந்த புளிச்சக்கீரைங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் வந்து தம்பனையில் அப்படி சொன்னேன்னு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.